Audio Jungle. வணக்கம். தமிழன் செய்தி களம். தரங்கம்பாடி அருகே அனந்தமங்கலம் புகழ்பெற்ற ராஜகோபால சுவாமி திருக்கோயிலில் 17 ஆண்டுகளுக்கு பிறகு மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா அனந்தமங்கலம் கிராமத்தில் இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான பழமை வாய்ந்த புகழ்பெற்ற அருள்மிகு செங்கமலவள்ளி தாயார் சமேத ராஜகோபால சுவாமி திருக்கோயில் அமைந்துள்ளது. இக்கோயிலில் ஸ்ரீ திரிநேத்ர தச புஜ வீர ஆஞ்சநேயர் 3 கண்களையும் 10 கரங்களையும் கொண்டு, அந்த கரங்களில் எல்லாம் சங்கு சக்கரம் வில் அம்பு சூலம் போன்ற ஆயுதங்களை ஏந்தி, முதுகின் இரு பக்கமும் கருடனுக்குரிய சிறகுகளோடு காட்சி தருகிறார். இது போன்ற ஆஞ்சநேயர் திருமேனி உலகில் இங்கு மட்டுமே உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் ஆஞ்சநேயர் இலங்கையில் உள்ள அரக்கர்களை சம்ஹாரம் செய்து திரும்பி வரும் வழியில் கடலோரம் இயற்கை சூழ்ந்த இடத்தில் இறங்கி ஆனந்தமாய் தங்கியிருந்த இடம்தான் இந்த தலம் என்றும், அதனாலேயே இது ஆனந்தமங்கலம் என்று அழைக்கப்பட்டு தற்போது மருவி ஆனந்தமங்கலம் என்று அழைக்கப்படுகிறது என்பது தல வரலாறு. எனவே இங்குள்ள ஆஞ்சநேயரை வழிபட்டால் சிவன், இந்திரன், ருத்ரன், கருடாழ்வார் ஆகிய அனைவரையும் வழிபட்ட பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். இத்தகைய புகழ்பெற்ற கோயிலில் 17 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. 5 கால யாகசாலை பூஜையுடன் இன்று காலை நிறைவேற்று பூர்ணாவதி நடத்தப்பட்டு மேல வாத்தியங்கள் முழங்க கடம் புறப்பட்டு, அதனைத் தொடர்ந்து ராமன், லட்சுமணன், சீதை, திரிநேத்திர தச பூஜ வீர ஆஞ்சநேயர் உள்ளிட்ட சுவாமிகள் முன் செல்ல கடமானது ஆலயத்தை சுற்றி வலம் வந்தது. பின்னர் யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் கோபுர கலசங்களுக்கு ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் பல்வேறு பகுதியிலிருந்து பக்தர்கள் அதிக அளவில் வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோயில் நிர்வாகிகள், பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.